கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுக்கும் அவருடைய அன்பிற்கும் நாம் அவருக்கு கீழ்ப்படிவதற்கும் உள்ள ஆழமான ஒரு உறவை இந்த வசனம் நமக்கு மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் மீது நாம் அன்பு கூற வேண்டும். ஆமேன். இது வெறும் வார்த்தை அல்ல, நம் முழு இருதயத்தோடும் அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்பது. நாம் அவரை நேசிக்கும் போது அவருடைய வழிகளை நாம் விரும்புகிறோம். அடுத்தது, கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு கீழ்ப்படிதலில் இருந்து தான் வெளிப்படுது. நீங்க என்னிடத்துல அன்பா இருந்தா என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியது போல அவருடைய கட்டளையை நம் வாழ்க்கையில கடைபிடிப்பது அவரை நேசிப்பதற்கான அடையாளம். நம்முடைய அன்பு மற்றும் கீழ்ப்படிதல் நம் வாழ்வோடு நம்மோடு முடிவதல்ல, அது நம் சந்ததியாருக்கு ஒரு பெரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. 1000 தலைமுறை மட்டும் அவர் என்ன பண்றாரா, நமக்கு இரக்கம் பாராட்டுவார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, இன்று நாம் தேவனை முழுமையாக நேசிப்போம், அவருடைய வழிகளில் நடப்போம். நாம் காட்டுகிற இந்த ஒரு சிறிய கீழ்ப்படிதல் நம்முடைய சந்ததியாருக்கு அவர் அருளும் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதத்தின் திறவுகோலாக இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.